நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஹாஜியார் அவர்களுக்கு மாநில தலைவர் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். அடுத்து அவர்களுடைய உறவினர் சுல்தான் அண்ணன் அவர்களுக்கும் மாநில தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். நாரே தக்பீர். அடுத்து ஹபீபுர் ரஹ்மான் ஆலிம் அவர்களுக்கும் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். அடுத்தபடியாக மாநில தலைவர் அவர்களுக்கு நமது மதரசாவின் முதல்வர் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்பொழுது ஹசரத் அவர்கள் பட்டம் கொடுக்கறதுக்கு முந்தி நம்ம மதரசாவில் இருந்து காயல் பட்டத்திலே ஒரு பழக்கம் உண்டு. மஹலராவில் மஸ்தான் ஹசரத் இருக்கிற காலத்திலேயே அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். என்னன்னா, பெரிய ஆட்களுக்கு விருது கொடுப்பாங்க. ஹசரத் கேரளாவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து பெரிய பெரிய தங்கல்மார்கள் ஷேகுமார்களுக்கு ஹசரத் அவர்கள் விருது கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து சில நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து நடக்க வேண்டிய அழகான நிறைய விஷயங்கள்ல அது ஒன்று. அந்த அடிப்படையில் நம்முடைய ஹாஜியார் அவர்களுக்கு நாம் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு அவார்டை கொடுக்க இருக்கிறோம். இன்னைக்கு பத்மஸ்ரீ, பாரத ரத்னா என்றெல்லாம் எத்தனையோ விருதுகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் உலகத்தில் உள்ளவங்க. இப்போ நாம் சொல்கிற விருது யாருன்னு சொன்னால், இன்றைக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் பின்பற்றுங்கிறான் அல்ல. ஹலீலுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர்னு ஒரு அவார்டு அல்லாஹ் கொடுத்தான். அந்த அடிப்படையில் கொல்லாபுரத்தில் இறை இல்லம் கட்டித்தந்த நாயகர், பெண்கள் கல்விக்காக பிஸ்மி எஜுகேஷன் சென்டர் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர், குர்ஆனின் இதயமான யாசீனை போல எங்கள் மதரசாவுக்கு யாசீன் அதாவது இதயமாக திகழக்கூடிய ஹாஜி பெருந்தகை அவர்களுக்கு இனாமுல்லா கொடையின் சிகரம் கல்வி தந்தை இனாமுல்லா பிஸ்மி யூனுஸ் ஹாஜியார் அவர்களுக்கு ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருதினை ஹலீலுல் உலமா, உலமாக்களின் நேசர் என்ற பேரில் மாநில ஜமாத் உலமாவுடைய தலைவர் ஹசரத் அவர்களும் நானும் சேர்ந்து இந்த விருதினை ஹாஜியார் அவர்களுக்கு வழங்குகிறோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அன்பு சகோதரர்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியே நிறைய சகோதரர்கள் இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. அடுத்த இடம் இருக்கு. வரலாற்று சிறப்பு மிக்க காயல் பட்டணம் புகாரி ஷெரீஃபில் பலமுறை அபூர் துவா ஓதி ஆலிம் பெருந்தகை ஆலிம்கள் கொடைவள்ளல் MA ஹபீபுர் ரஹ்மான் ஆலிம் அவர்களுக்கு தனது சொத்தையே சஹீஹான ஹதீஸுக்காக செலவு செய்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பேரில் புகார் நாயகத்தினுடைய விருதினை ஹபீபுர் ரஹ்மான் ஆலிம் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இந்த விருதினை வழங்குவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். தமிழ்நாடு ஜமாத் உலமா வரலாற்றில் 3 முறையாக தலைமை வகிக்கக்கூடிய பெருந்தகை. பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் தலைவராக இருந்திருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்து அல்லாஹ் தாலா எல்லாருடைய ஓட்டையும் யாரும் பக்கத்தில் நிற்க முடியாத அளவுக்கு முத்தபக்குன் ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. புகாரி ஹதீஸ் எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி அல்லாஹ் தாலா 3 முறை ஜமாத் உலமாவுடைய தலைமை பொறுப்பை எடுத்த, அது மாத்திரமில்லாமல் ஆயிரக்கணக்கான பெண்களுடைய பயான்களை நிகழ்த்திய நாடறிந்த நாவலர் ஹசரத் அவர்களுக்கு உலகத்தையே உபதேசத்தால் ஈர்த்த லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் பேரிலே இந்த விருதினை வழங்கி நம்முடைய ஹாஜியார் அவர்கள் கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஹசரத் அவர்களுக்கு
புதுமனைப்பள்ளி ஜமாத்தார்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். செயலாளரும் பொருளாளரும் அவர்களும் இந்த பொன்னாடைகளை போற்றுகின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஹாஜியார் அவர்களுக்கு புதுமனை குத்பாவின் சார்பாக பொன்னாடை பொருத்தம். நாரே தக்பீர்.